Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 3.7 question number 5. If triangle ABC is a right triangle and if angle A is equal to pi by 2 then we have to prove that நமக்கு ஒரு 3 solutions கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ட்ரையாங்கிள் வந்து ஏபிசின்னு இருக்குது. ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, சி இப்போது இதில் ஏன்றது 90 டிகிரி. அப்போது இந்த சைடை பின்னும் இந்த சைடை சின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சம் ஆஃப் ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் வந்து 180 நமக்கு தெரியும். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 180. இதில் ஆங்கிள் ஏன்றது 90 ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 180. இதிலிருந்து பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 180 minus 90. Finally we get b plus c is equal to 90. Okay, so இப்போ first subdivision நமக்கு என்னன்னு பார்க்கலாம். c இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது cos square b plus cos square c is equal to 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த b plus c is equal to 90னா இதிலிருந்து நாம் இப்போ c கான வேல்யூ 90 minus b ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, எனிவே இந்த cos square b as it is, இங்கே cos இந்த c கான வேல்யூ 90 minus b. ஸோ இந்த ஸ்கொயரை நான் டோட்டலாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு இந்த cos square b as it is, நமக்கு இங்கே cos 90 minus theta it is called. இங்கே நம்ம குவாட்ரண்ட் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். cos 90 minus thetaனா இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு எல்லா ரேஷியோவுமே பாசிட்டிவ். 90ன்னும் போது இந்த காஸ் வந்து சைனாக சேஞ்ச் ஆகும். அப்போ காஸ் இங்கே காஸ் 90 மைனஸ் பி வந்து இங்கே நமக்கு சைன் பியாக சேஞ்ச் ஆகும். இது ஹோல் ஸ்கொயர் ஆசிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது காஸ் ஸ்கொயர் பி, இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தோன்னா இது சைன் ஸ்கொயர் பி. we know the identity sin square theta plus cos square theta is equal to 1. ஓகே, theta வந்து சேமாக இருக்கணும். சி இங்கே b சேமாக இருக்குது. எனிவே cos square b plus sin square b is equal to 1. இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகே, இப்போது செகண்ட் டெரிவேட்டிவ் நமக்கு sin square b plus sin square c is equal to 1ன்னு இருக்குது. ஒன் செகண்ட் மறுபடியும் சிக்கு நம்ம 90 மைனஸ் பின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இங்கே சைன் இந்த சிக்கு 90 மைனஸ் பி, இது டோட்டலாக நான் ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சைன் ஸ்கொயர் பி ஆஸ் இட் இஸ் ப்ளஸ் சைன் 90 மைனஸ் தீட்டா வந்து நமக்கு காஸ் தீட்டா. ஸோ இந்த தீட்டாக்கான வேல்யூ பி. ஸோ இந்த ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் பி. ஸோ சேம் ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. எனவே இதுக்கும் நமக்கு வேல்யூ 1. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் சி இங்கே காஸ் பி மைனஸ் காஸ் சி இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 2√2 காஸ் பி பை 2 சைன் சி பை 2ன்னு இருக்குது. சி ஃபஸ்ட் நான் இதில் லெஃப்ட் சைடுக்கான வேல்யூவை நான் காப்பி பண்ணுறேன். அதாவது காஸ் பி மைனஸ் காஸ் சி. சி நம்ம b ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 90ன்னு சால்வ் பண்ணோம். சி இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து நான் பிக்கு 90 மைனஸ் சின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, சி இதிலிருந்து பாருங்கள் நமக்கு b இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் சி. இப்போ இந்த பிளேஸில் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது காஸ் ஆஃப் 90 மைனஸ் சி மைனஸ் காஸ் சின்னு கிடைக்குது. இதிலிருந்து காஸ் 90 மைனஸ் சி நமக்கு சைன் சி, அடுத்து இங்கே மைனஸ் காஸ் சி. ஓகே, சி வி நோ த ஐடென்டிட்டி காஸ் 2a இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. நமக்கு இதில் ஜஸ்ட் காஸ் ஏக்கான வேல்யூ மட்டும் வேணும்னா இது ஆஃப் ஆங்கிளாக சேஞ்ச் ஆகிடும். 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 2. இப்போது இந்த பிளேஸில் நான் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 2வை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அண்டு இந்த சைன் சிக்கு, ஸோ we know sin 2a is equal to
2 sin A cos A. இப்போது sin just A என்னும் போது நமக்கு இது ஆஃப் ஆங்கிளில் சேஞ்ச் ஆகும். 2 sin A by 2 cos A by 2. ஸோ இப்போது இந்த பிளேஸில் நான் இது என்டையர் வேல்யூவை 2 sin இங்கே ஏக்கு ஆல்டர்னேட்டடாக C சூஸ் பண்ணலாம். அடுத்து cos C by 2. இப்போது இந்த cos Cக்கு நான் இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் C by 2 இது. ஓகே, ஸோ அங்கே எல்லா வேரியபிளுமே நமக்கு Cயில் இருக்குது. இப்போது இது 2 sin C by 2 cos C by 2 மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது -1 + 2 sin ஸ்கொயர் C by 2. ஓகே, சி இந்த 2 டேர்மில் இருந்து இந்த டேர்மில் இருந்து ஸோ அதுக்கு முன்னாடி இந்த -1 நான் ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். 2 sin C by 2 நான் காமனாக எடுக்கிறேன் இதிலிருந்து. ஓகே, எனக்கு ரிமைனிங் இங்கே cos C by 2 இருக்குது. இதில் ஒரு டேர்ம் எடுத்துட்டோம், இன்னொரு டேர்ம் sin C by 2 இருக்குது. ஓகே, சி இப்போது இந்த Cக்கு நமக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் B + C = 90ன்னு ஃபைண்ட் பண்ணோம். இதிலிருந்து C = 90 - B. ஓகே, ஸோ இங்கே 90 - Bன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ -1 + 2 sin C by 2 cos ஆஃப் இந்த Cக்கு தான் 90 - Bன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த 2வை நான் தனித்தனியாக காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளஸ் சைன் ஆஃப் இந்த Cக்கும் சேம் 90 - B. இந்த டினாமினேட்டரில் இருக்க 2வை நான் தனித்தனியாக அங்கே லிஸ்டட் பண்ணிக்கிறேன். சி இப்போது இந்த -1 as it is இருக்குது, ப்ளஸ் 2 sin C by 2 as it is. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 45. ஸோ இது cos ஆஃப் இது 45 - B by 2 ப்ளஸ் இங்கே சேம் 45 தான். இது sin ஆஃப் 45 - B by 2. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் நம்ம பார்த்துருப்போம். cos ஆஃப் A - Bனா நமக்கு cos A cos B, இங்கே மைனஸ்னால் பிட்வீனில் ப்ளஸ் sin A sin B. அண்டு sin ஆஃப் A - Bனா இது sin A cos B, இங்கே பிட்வீனில் மைனஸ்னால் சைன் ஃபங்க்ஷனில் மைனஸ் வரும், cos A sin B. ஓகே, ஸோ இப்போது நான் இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். சரி, ப்ளேஸ் கொஞ்சம் அதிகமாகும். இங்கே -1 ப்ளஸ் 2 sin C by 2. ஃபஸ்ட்டு இது cos ஆஃப் A - Bக்கு ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போது இது cos Aக்கான வேல்யூ 45, Bக்கான வேல்யூ B by 2, cos B by 2 ப்ளஸ் sin 45 sin B by 2. ஓகே, அடுத்து ப்ளஸ் இப்போது sin A - B இங்கே அப்ளை பண்ணுறேன். ஏக்கான வேல்யூ 45, Bக்கான வேல்யூ B by 2. இப்போ இது sin 45 cos B by 2 மைனஸ் cos 45 அடுத்து sin B by 2. ஓகே, சி இந்த -1 as it is ப்ளஸ் 2 sin C by 2 cos 45க்கு 1/√2 into cos B by 2. sin 45க்கு 1/√2 into sin B by 2. இங்கேயும் sin 45க்கு 1/√2 into cos B by 2 minus cos 45க்கு 1/√2 into sin B by 2. ஓகே, இப்போது -1/√2 into sin B by 2க்கு இந்த ப்ளஸ் டேர்ம் கேன்சல். ரிமைனிங் நமக்கு இங்கே இருக்கிறது -1 ப்ளஸ் 2 sin C by 2 இந்த 1/√2 into cos B by 2 அடுத்து ப்ளஸ் 1/√2 into cos B by 2. ஓகே, சி இப்போது இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். அப்போ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு -1 ப்ளஸ் 2 sin C by 2
இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 2 1/√2 cos b/2ன்னு கிடைக்கும். ஓகே, எனிவே இப்போது இந்த 2வை நாம் √2 × √2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு இந்த √2க்கு இந்த √2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு இருக்கிற டேர்ம் -1 ப்ளஸ் இந்த 2, அடுத்து இங்கே ரிமைனிங் இருக்கிற ஒரு √2, அடுத்து இந்த sin c/2 அண்ட் ஃபைனலி cos b/2. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான டெரிவேட்டிவ். தேங்க்யூ.